அநேக பேருடைய வாழ்க்கையில் கேட்கும் போது, ஆமா பிரதர், நான் ஜெயிச்சிருவேன் நினைத்து எத்தனையோ சின்ன வயதில் படிப்பில் ஜெயிச்சேன், விளையாட்டில் ஜெயிச்சேன், சின்ன சின்ன காரியத்தில் ஜெயிச்சு வந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னால் எதிர்காலத்திலேயோ மற்ற ஒரு சின்ன பிஸ்னஸ்லையோ அல்லது வேலையிலையோ ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமையில இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிற அன்பு மகனே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனா இன்னைக்கு என்னோட நிலைமை ஒரு துரத்தி கொண்டு போகிற ஒரு அனுபவம் போல என் வாழ்க்கையில வரும். ஒரு புறம், இன்னொரு பக்கம் தரித்திரம், இன்னொரு பக்கம் வேலை இல்லாத ஒரு நின்மை, இன்னொரு பக்கம் பிசாசினால போராட்டங்கள், இன்னொரு பக்கம் என்னோட வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எப்படியாவது போராடி ஜெயிக்கலான்னு பார்க்கிறேன், ஆனா நான் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். உங்களை கர்த்தர் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களை ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கா? உயர்வை கட்டிடுவதற்காக தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கீங்க. சோர்ந்து போகாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்த தேவ செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்க வந்திருக்கிற என் அன்பு கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் மற்றும் கிறிஸ்துவ அறியாத நபர்களுக்கும் புதிய மாத நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்பில் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன் என்று சொன்னால், உங்களுக்காக நம்முடைய ஊழியத்தில் தினந்தோறும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாக அநேக பேர் நன்மைகளும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்று நாங்கள் சாட்சியின் மூலமாக கேட்க முடிந்தது. ஒருவேளை இந்த வாக்குத்தத்த செய்தி முதல் தடவை நீங்கள் பார்க்க வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த வாக்குத்தத்த தேவ செய்தியை முழுவதுமாக பாருங்கள். வாக்குத்தத்தம் என்பது ஏதோ ஒரு வார்த்தையாக அல்ல, இது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக நிச்சயமாக இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதனால் என்ன விதமான சோர்வுகளோடு, கவலைகளோடு அல்லது போராட்டங்களோடு நீங்கள் இருந்தாலும் ஒரு விசுவாசத்தோடு இந்த மாதம் எனக்கு ஒரு அற்புதம் நடைபெற போகிறது, ஆண்டவர் செய்ய போகிறார் என்று விசுவாசிங்கள். இந்த செய்தியின் முடிவில் உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். அந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிங்கள். ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிற ஒன்று ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த முதல் நாளை பார்க்க வந்திருக்கீங்களே, ஆண்டவர் உங்களோடு தான் பேச இருக்கிறார். இது நீங்கள் முழுவதுமாக வார்த்தையை கேட்டு, ஒருவேளை வேத புத்தகம் இருந்தால் என்னோடு நான் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் திருப்பி என்னோடு நீங்கள் வாசிச்சிங்கன்னா நிச்சயமாகவே அது இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம வேத வசனத்துக்கு நேராக புறப்பட்டு போகிறோம். இந்த மாதத்துக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆவியானவர் ஒரு வார்த்தையை காண்பித்தார். ஏன் இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதியில் வெளியிடுகிறோம் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தம் முதலாவது எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது ஆண்டவரிடத்தில் இந்த முதல் மாதத்தில் ஒரு பயத்தோடு, கேள்வியோடு, என்ன செய்ய போகிறோம், இந்த மாதம் எப்படி நடத்த போகிறோம் என்று நிற்கும் பொழுது, அப்பொழுது ஆவியானவர் ஒரு வார்த்தையின் மூலமாக பேசினார். அந்த வார்த்தையை வைத்து அந்த 30 நாட்களும் அல்லது 28 நாளோ அல்லது 31 நாட்களோ இந்த வாக்குத்தத்தை வைத்து எனக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். மற்றும் இந்த ஊழியத்தில் வருகிற நபர்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் அற்புதம் செய்யக்கூடியதாக இருந்தது. அதிலிருந்து நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்தத்தை ஊழித்துள்ள நபர்களுக்காக நான் ஜெபித்து வெளியிடும்போது அது அநேக நபர்களுக்கு, தமிழ்நாடு, இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்ததை நான் சாட்சிகளாக கேட்க முடிந்தது. அதனால தான் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இந்த வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக தான் நான் கடந்த மாதத்தில் ஜெபித்த போது ஆவியானவர் ஒரு வார்த்தையை காண்பித்தார். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வார்த்தை தான். சிறு வயதிலிருந்தே நம்ம அந்த வார்த்தையை படித்திருப்போம். இதை சிறு பிள்ளைகள் யாரு கேட்டாலும், பெரியவங்க கேட்டால் கூட இந்த வார்த்தையை அப்படியே மனப்பாடமாக சொல்லுவாங்க. அந்த வார்த்தை தான் இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக படிக்க இருக்கிறேன். வேத புத்தகம் பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த மாதம் கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன்.
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் இந்த மாதம் உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்திற்காக, நீங்கள் செய்து கொண்டு வர உங்கள் தொழிலுக்காக மற்றும் உங்களுடைய எதிர்காலத்துக்காக, படிப்புக்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மேய்ப்பராய் இருந்தால் நீங்கள் எந்த விதமான காரியத்திலும் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, குறைபட மாட்டீங்க. இது ஒரு வேளை பார்ப்பதற்கு நீங்க நினைக்கலாம், மேய்ப்பர் இது ஏதோ ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் போல இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தில் என்ன பிரதர் இருக்கிறது என்று ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதம் கொண்டு வருகிறதா இருக்கிறது. என்ன என்று சொன்ன, ஒருவேளை இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் அநேக செய்திகளை கேட்டிருக்கலாம், அநேக தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் பிரசங்கித்திருக்கலாம், அநேக வசனமோடு உங்கள் வீட்டில் நீங்கள் மாட்டியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் என்ன சொல்லுகிறோன்னா, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருந்தால் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் குறைபட மாட்டீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதான். காட்டுக்கே ஒரு பெரிய ராஜா தான் சிங்கம். அந்த சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைங்கன்னா சிங்கம் பசியாக இருக்காது. அப்படி சிங்கம் கூட பசியாக இருந்தாலும் சிங்க குட்டியை கண்டிப்பாக பசியாக இருக்க விடாது. ஆனால் ஆண்டவர் சொன்னால், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்று வார்த்தை சொல்லுகிறது. இதே வார்த்தை தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய எதிர்காலத்தில், உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில், உங்களுடைய பிஸ்னஸில் அவர் மேய்ப்பராக இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் தளர்ந்து போக மாட்டீங்க, தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தம் யார் எழுதினார், எந்த சூழ்நிலையில் எழுதினார்னு சொல்லி, இதிலிருந்து ஆண்டவர் என்ன பேசுகிறேன் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். முதலாவது சங்கீதம் 23 தாவீது பாடின சங்கீதம் என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாருக்குமே தெரியும், தாவீது ஒரு ராஜாவாக காணப்பட்டார். ஆனால் தாவீது முதலாவது ஆடுகள் மேய்த்திருந்த ஒரு வேலையை தான் செய்து கொண்டிருந்தான். ஏன்னா தாவீதுடைய தகப்பனார் அநேக சகோதரர்கள் இருந்தாங்க. தாவீது கடைசி பையனா இருக்கிறதுனால ஆடுகள் மேய்க்க வைத்தார்கள். அப்போ அவனோட வேலையை தினந்தோறும் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு போய் அது மேய்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரது தான் அவனோட வேலையா இருக்கும். ஒரு நாள் தீர்க்கதரிசி வந்து கேட்கிறான், உங்க பிள்ளைகள்ல ஒரு மனிதனை நான் ராஜாவை ஆக்க போகிறேன், உங்க பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கன்னு சொல்லும் போது அவங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வராங்க. ஆனா தாவீதை அவனோட தகப்பனார் மறந்து விட்டார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளா போய் ஜெபிக்கும் போது கடவுள் சொல்றார், இந்த பிள்ளை இல்லை, இந்த பிள்ளை இல்லை, இந்த பிள்ளை சொல்லும் போது கடைசியாக இவ்வளவுதான் உன்னோட பிள்ளைகள் சொல்லும் போது, இல்லை ஒரே ஒருத்தன் கடைசி மகன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லும் போது அவனை கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு வரும்போது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், இவன் தான் நான் ராஜாவாக ஏற்படுத்த போறேன் என்று தாவீதை கர்த்தர் ஏற்படுத்தினான். அப்போ தேவன் தாவீதை முன்குறித்திற்கு முன்னாடி தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு எந்த ஒரு ஞானமும் இருக்காது, அவன் ரொம்ப பலசாலியும் கிடையாது, ரொம்ப ஞானவானும் கிடையாது. குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டார்கள், சகோதரால் ஒதுக்கப்பட்டார்கள். கடைசியில் இவன் எதுக்குமே வேலைக்கு ஆகாதவன் என்று ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்ததாம் இந்த தாவீது. ஆனால் தாவீது என்ன செஞ்சானா, அவன் ஆடு மேய்க்கிறதை நன்றாக கவனித்தான். அவன் ஆடு மேய்க்கிற ரொம்ப தகப்பனார் கொடுத்த நிமித்தமாக அது ரொம்ப கண்ணியமாக அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு அவன் அதிகமாக அதுக்கு பிரயாசப்பட்டான். ஒரு வாட்டி சிங்கம் வந்தது, அதை மேற்கொண்டான். ஒரு வாட்டி கரடி வந்தது, அதை மேற்கொண்டான். இப்படியாக பலவிதமான சூழ்நிலை தாவீது ஆடு மேய்த்திருந்தான். அந்த தாவீது தான் கர்த்தர் ஒரு ராஜாவாக தெரிந்தெடுத்தான். இந்த ராஜா தான் ஒரு தாவீது பாடுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் குறைபட மாட்டேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆமா பிரதர், தாவீது ஒரு ராஜாதான், ராஜாவுடைய நிலைமையிலிருந்து கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற, நான் குறைபட மாட்டேன் என்று பாடலாம். ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன், அந்த சூழ்நிலையிலிருந்து இவன் பாடலை. அவன் ராஜா தான், ஆனால் ராஜாவின் இடத்திலிருந்து அவன் பாடலை. அவனுடைய சூழ்நிலைகள் மிகவும் ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து தான் பாடின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்கள் முழுதாக வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் இந்த சங்கீதத்தில் தாவீது என்னென்ன காரியங்கள்லாம் பாடியிருக்கிறார் என்று. ஸோ இதை தான் எந்த சூழ்நிலையிலிருந்து பாடினான், அதன் மூலமாக தாவீது ஆண்டவரிடம் என்ன பெற்றுக்கொண்டான், நமக்கு தேவன் என்ன கொடுக்கிறார் என்பது உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். விசேஷமாக
தாவீது இந்த சங்கீதத்தை பாடும்போது மிகவும் ஒரு உபத்திரப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படா. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் ராஜாவோட நிலைமையில் இருக்கும்போது தாவீது அவருடைய மகன் அப்சலோம்னால துரத்தப்பட்டான். ஒரு ராஜா தான், எத்தனையோ யுத்தங்கள் செய்திருக்கிறார், எத்தனையோ யுத்தத்தை செய்து வெற்றி அடைந்திருக்கிறான், எவ்வளவு பெரிய கோலியாத்தை ஜெயித்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளையே கொல்ல வருகிறான் சொல்லும் போது தாவீது பயந்து ஓடுகிறான். எங்கெங்கெல்லாம் துரத்தி கொண்டு வரணும் அங்கெல்லாம் பயந்து கொண்டு ஓடுகிறான். ஏன்னா தாவீது பயந்து போறானா, பிள்ளைய பார்த்தல்ல, தாவீதால செய்ய முடியாத ஒரு யுத்தம் கிடையாது. எந்த யுத்தமா இருந்தாலும் தாவீதால வெற்றி காண முடியும், எவ்வளவு பெரிய ஆளாந்தருக்கு வெற்றி காண முடியும். ஆனால் தன் பிள்ளையின் இடத்துல பயந்து ஓடி போய் ஒளிந்து கொள்கிறான். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வருகிறோம் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட நான் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறேன் பிரதர், நான் நல்ல படிப்பு இருக்கிறது, என்னுடைய தாய் தகவல் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் சின்ன வயதுலேருந்து ஒரு குறைய கூட பார்க்கல, ஆனால் இன்னைக்கு நான் பெரிய ஆளாக ஆயிடுவேன்னு நினைச்சேன், ஆனால் இன்னைக்கு என்னோட நிலைமை ஒரு துரத்தி கொண்டு போகிற ஒரு அனுபவம் போல என் வாழ்க்கையில் வருமோ ஒரு புறம், இன்னொரு பக்கம் தரித்திரம், இன்னொரு பக்கம் வேலை இல்லாத ஒரு நின்மை, இன்னொரு பக்கம் பிசாசினால போராட்டங்கள், இன்னொரு பக்கம் என்னோட வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்போ பார்க்கும்போது இந்த 2025 ஆண்டு தொடங்கி 2 மாதங்கள் முடிஞ்சிச்சு, இந்த 3வது மாதங்களோ எப்படியாவது போராடி ஜெயிக்கலான்னு பார்க்கிறேன், ஆனால் நான் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன் என்று தாவீது போல நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில கேட்கும் போது, ஆமா பிரதர், நான் ஜெயிச்சிருவேன் நினைத்து எத்தனையோ சின்ன வயதுல படிப்புல ஜெயிச்சேன், விளையாட்டுல ஜெயிச்சேன், சின்ன சின்ன காரியத்துல ஜெயிச்சு வந்தேன், ஆனா இன்னைக்கு என்னால் எதிர்காலத்திலேயோ மற்ற ஒரு சின்ன பிஸ்னஸ்லையோ அல்லது வேலையிலையோ ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமையில இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற அன்பு மகனே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறான். நீங்கள் தாவீது போல பயந்து ஓடவில்லை. நீங்கள் எத்தனையோ விதமான சூழ்நிலை ஜெயத்தை பார்த்துருக்கீங்க, ஆனால் இப்பொழுது நீங்கள் பயந்து ஓடுகிறீங்கன்னா உங்களை கர்த்தர் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களை ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கா. அதற்கு ஒரு பாடத்தை தேவன் கற்பிப்பதற்காக, அந்த ஓட்டத்துக்கு நேராக நீங்கள் ஓடும்போது ஒரு உயர்வை கட்டளையிடுவதற்காக தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கீங்க. ஆனால் சோர்ந்து போகாதீங்க. இப்போ தாவீதை அப்சலோம் துரத்தி கொண்டு வருகிறான், ஆனால் தாவீது அந்த சூழ்நிலையில் தான் இந்த சங்கீதத்தை பாடினான் என்று வேதாகமம் சொல்லுகிறாங்க. அவன் சொல்லுகிறான், அந்த வசனத்தில் பார்க்கும்போது, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்த நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடி என்னை தேற்றும். உம்முடைய சத்துருவுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயா அபிஷேகம் பண்ணுவீர் என்று தாவீது இவ்வாறாக ஒரு விசுவாசம் சொல்லுகிறான். என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, நான் மரண இருள், எனக்கு எப்பொழுது மரணம் சம்பவிக்கும்னு தெரியல, ஒரு ஊர்லேருந்து இன்னொருலேருந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன், சடிதியாக ஒரு நிமிடத்தில் மரணம் சம்பவிக்கும், ஆனால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கூட இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடுவில் ஓடிக்கொண்டிருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஆமாம் பிரதர், எப்போது என்னோட வாழ்க்கையில் நான் மரித்து போய்விடணும், இந்த மரணத்தின் ஆவியினால, மரணத்தின் போராட்டத்தால் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிற, வியாதி நிமித்தமாக பயந்து கொண்டிருக்கிற அநேக மனிதர்கள் எனக்கு சத்துருக்களாக எழும்பி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக அநேக காரியங்கள் பின்தொடர்ந்து வருகிறது, இதிலிருந்து நான் எப்படி ஜெயிக்க போறேன் என்று நீங்கள் பயத்தோடு இருக்கீங்களா? உங்களை பார்த்தா சொன்னா, மரண இருளின் வல்லமைகள் இருந்தாலோ பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உங்களுக்கு பொல்லாப்பு நடக்காது. உங்களுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடாது, உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடாது, உங்களுடைய வாழ்க்கை நீங்க எந்த நிலைமையில ஓடிக்கொண்டுள்ளோ அந்த நிலைமையோட உங்க வாழ்க்கை முடிந்து விடாது. ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார், ஏன்னா அவர் மெய்ப்பராக இருக்கிறார். ஏன்னா தாவீதுக்கு நல்லா தெரியும், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடை நான் எந்த அளவுக்கு ரொம்ப பத்திரமா பாதுகாத்து கொண்டோம், சிங்கத்தையும் கரடியை நான் வீழ்த்துற அளவுக்கு தைரியம் எனக்கு கடவுள் கொடுத்தாருன்னா, இன்னைக்கு பார்க்கிற சத்துருவை வீழ்த்துறதுக்கு என்னால் முடியாதா? இன்னைக்கு பார்க்கிற கோலியாத்தை என்னால் வீழ்த்த முடியாதா? இன்றைக்கு பார்க்கிற எவ்வளோ பெரிய ராஜாக்கள் தான் என்னால் வீழ்த்த முடியாதா? நிச்சயமா வீழ்த்த முடியும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால நான் காத்திருக்கிறேன். ஏன்னா தாவீது சொன்னா, நினைச்சிருந்தா யுத்தம் செய்து கொண்டு இருக்கலாம், ஆனால் செய்யலைங்க. கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய ஆயத்தங்க. அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை நான் செய்ய மாட்டேன். நிச்சயமாக அவர் எனக்கு முன்பதாக இருந்தால் நான் வெற்றியை காண்பேன் என்று தாவீது சொன்னார். என்ன வசனம் சொல்றேன்னா,
என் சத்துருகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறேன். இந்த வருஷத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, உங்களுடைய சத்துருகளுக்கு முன்பதாக அவர் உங்களுக்கு என்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். 2024 வருடம் வரையிலும் நீங்கள் சத்துரு உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் 2025 இந்த மார்ச் மாதத்தில் ஆவியானவர் சொல்கிறார், உங்களுடைய சத்துருக்கள் பெரிதாக இருக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு மனிதனால் உங்களுக்கு பின்பதாக துரைத்து கொண்ட சத்துருவை முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தாவீது சொல்லுகிறது போல, தாவீது என்ன சொல்லுகிறான்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதே வசனம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இந்த சுவிசேஷ புத்தகத்தில், யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் என்று. அப்போ ஆடுகள் என்றால் யார் மேய்ப்ப? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் இயேசுனுடைய ஆடுகளாக இருக்கிறோம். நமக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுத்தது ஒரு மேய்ப்பனாக கொடுத்தார். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஆடுகள் என்னுடைய தொழுத்தில் இல்லாத ஆடுகள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனங்களே, ஒருவேளை கிறிஸ்துவை அறியாத நபர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பதனால ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறதில்ல. நீங்கள் அவருடைய ஆடுகளாக இருக்கீங்களா? நீங்கள் அவருடைய ஆடுகள் என்றால் நீங்கள் இஷ்டம் போல வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் என்பதற்காக தேவன் தெரிந்து கொள்ளல. ஏன்னா அவருடைய தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க அவருடைய தொழுவத்தில் இருக்கீங்களா? தொழுவத்தில் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? அவருடைய தொழுவத்தில் இருந்தீங்கன்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்னா, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். தாவீது போல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் மேய்ப்பரா இருக்கிறேன், நீ ஆடுகளா இருக்கிறாயா? என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாயா? என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கிறாயா? என்னுடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கிறாயா? உனக்கென்று நான் எல்லா விதமான காரியத்தை வச்சிருக்கிறேன். ஆனால் நீ என் சத்தத்தை கேட்காதபடி உலகத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு உங்களை பார்த்தா ஆண்டவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, ஆனால் 99 ஆடுகள் மந்தையில் இருந்தது. ஒரு ஆடுகள் விலகி ஓடினது. அந்த ஒரு ஆட்டை தேடி முள்ளில் சிக்கின்ற அந்த ஆடை எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தோடு வந்து 99 ஆடுகளை காட்டில அந்த ஒரு ஆட்டுக்காக மிகவும் சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை கூட தொலைந்து போன ஆடை போல நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுங்க, நாவும் மேய்ப்ப, ஆனா மேய்ப்பனை விட்டுட்டு நீங்க எங்கேயோ ஓடி இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கை பாவத்துக்கு நேராக ஓடி இருக்கீங்க, உலகத்துக்கு நேரா, பணத்துக்கு நேரா மற்றும் அசுத்தங்களுக்கு நேரா நீ ஓடி இருக்கீங்க. தொழுத்துல வா என் அன்பு மகனே, நீ தொழுவத்துக்கு வா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்து நிமித்தமாக நீங்க விலகி ஓடி இருக்கீங்க, அல்லது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் போராட தொழுத்துட்டு போயிருக்கீங்க. நீங்க அதனாலதான் ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. நீங்கள் ஆண்டவருடைய தொழுத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காலையிலிருந்து இரவு வரை என்ன தேவையோ அவர் கொடுப்பார். அந்தந்த மாதங்களுக்கு தேவை என்ன காரியத்தை அவர் கொடுப்பார். ஏன்னா வேதத்தில் பார்த்துருக்கிறோம், 40 வருடங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஒரு ஆட்டை போல வழி நடத்த என்று போடப்பட்டிருக்குது. அவர் நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோட இணைந்து ஜெபிக்க ஆயத்தமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. அன்புள்ள தகப்பனே, இந்த வாக்குத்தத்த தேவ செய்தி மூலமாக கேட்கிற என் அன்பு தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற சங்கீதம் 23:1 பிரகாரம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வசன பிரகாரம் எந்தெந்த காரியத்தில் இவர்கள் குறைவுபட்டிருக்கிறார்களோ அல்லது இவங்க வாழ்க்கையில் பின்தங்கி நிலைமையில் இருக்கிறாங்களோ, ஒன்றுமில்லாமல் காணப்படுகளோ, அந்தந்த காரியத்தில் என் தேவன் நீர் அற்புதம் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கீங்களப்பா, நான் மேய்ப்ப, நீ ஆடு, என்னுடைய ஆடு என் சத்தத்தை செவி கொடுக்கும். ஒருவேளை இன்றைக்கு இந்த தொழுவத்தில் இல்லாதபடி விலகி சென்றிருக்கலாம், பாவத்துக்கு பின்பதாக உலகத்து பின்பு விலகி சென்றிருக்கலாம். ஆனால் மறுபடியும் உம்முடைய ரத்தத்தினால தகப்பனே தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனே கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு தெய்வம் நீங்கப்பா. இந்த ஆடுகளுக்காக, பின்தங்கிய நிலைமையில் இருக்கிற ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த ஆட்டை நீர் மறுபடியும் தேடி வந்திருக்கீங்கப்பா. இந்த வாலிபனை தேடி வந்திருக்கீங்க ஆண்டவரே. மறுபடியும் அந்த உங்களுடைய சத்தத்துக்கு கேட்டு அவர்களோட மந்தைக்குள்ள வரும்போது இந்த மார்ச் மாதத்தில் கொடுத்த வாக்குத்த பிரகாரம் நீர் அதிகமாக ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி. நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற என்ன தேவைகளோடு பிரச்சனையோடு ஒருவேளை அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பனால் என் தேவன் நீர் அற்புதம் செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்க தரித்திரங்கள் மாற
மாறட்டும், குறைவுகள் மாறட்டும், எல்லாவித வேலையின்மை மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், மரண பயங்களிலிருந்து விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மேய்ப்பராய் இருக்க போகிறார். இனி வருகிற வாழ்க்கை முழுவதும் அவர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்க போகிறார். நீங்கள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அவர் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் தந்து உங்களை போஷித்து வழிநடத்துகிறார்கள். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.